மக்கள் பழக்க விட்டு போயிட்டாங்களே, அதனால அந்த பொய்ய அவன் சொல்லிட்டே இருப்பான். மக்கள் கேள்வி கேட்கணும் அத பத்தி. ஆயுதப்படைக்கு மாட்டுறது ஒரு தண்டனையா? இப்ப எங்களுக்கெல்லாம் ஐபிசி படி நீங்க தண்டனை குடுக்குறீங்க. இப்ப காவல்துறை பண்ணா தண்டனை கிடையாதா? ஒன் வேல நான் வந்தா தப்பு. ஆனா காவல்துறை அதிகாரி வந்தா தப்பு கிடையாது. ஹெல்மெட் போடாம நான் வந்தா தப்பு. ஹெல்மெட் போடாம அவரு வந்தா தப்பு கிடையாது. இப்ப சட்டத்தை காக்க வேண்டியவர்கள் சட்டத்தை கையில எடுத்துக்கலாம். மத்தவங்க பொதுமக்கள் சட்டத்தை கையில எடுத்துக்கக்கூடாது. தப்பியோ தவறியோ ஒரு அவசர ஆபத்துக்கு அவன் சட்டத்தை மீறினான்னா, அது மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்பட்டு இந்த மாரி படுகொலைகளுக்கு வழிவகுக்கும். அவன் இறந்த அஜித் ஒரு பெரும் குற்றவாளிலாம் கிடையாது. அதான் கேட்குறாருல்ல, உங்களுக்கு தீவிரவாதியா அவர அந்த அளவுக்கு மோசமா கொன்னுறீங்களா? அடிச்சு கொல்லுவீங்கன்னா, இப்ப இவன் வீட்ல இருக்கவங்க யாருன்னா அடிச்சு கொல்லப்பட்டா, அந்த வலிய அவன் உணரணும் இல்லைங்களா? இப்ப இந்த இறந்த இன்னைக்கு புகார் குடுத்த அந்த நிகிதா என்கிற பெண்மணி, அவ்வாறே அந்த புகார்லயே உண்மை இல்ல, ஒரு பொய் புகார்ன்னு இப்ப தான் பேசுறாங்க. அப்படி சொல்லப்படுகிற நிலையில் நாம் இறந்து போன, படுகொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமார் உயிருக்கு யார்தான் பொறுப்பு? உயிர் அது தான் அவங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு சாதாரண கோழியோட உயிர் மாரி தான் மனித உயிர்கள், சாமானிய உயிர்கள் இங்க மதிக்கப்படுது. இந்த சமூகத்துல, இந்த அரசுல.